ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, வந்து பக்கத்தில் அமர். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதை சொல்கிறேன். எல்லா இடத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் கவலையோடு இருக்கிறீர்கள். கவலைகள் என்றும் தேவையல்ல. சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படலாம். உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எல்லா இடத்திலேயும் உதவிகளை தான் செய்கிறேன். ஆனால் என்ன, அது உங்களுக்கு புரிவதே இல்லை. தவறுகளான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறீர்கள். ஆனால் அது தவறாக நடக்கும் விஷயங்கள் அல்ல. எல்லாம் நீங்கள் சுதாரிக்க வேண்டும் என்பதற்காக உள்ள விஷயங்களே. நீங்கள் நிறைய இடத்தில் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு எல்லாம் உதவி செய்திருக்கிறேன் என்று. உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் ஒரு காலமும் இருந்தது அல்ல. ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவியை செய்வேன். அதுவும் எப்படி செய்வேன்? நீங்கள் நினைக்காததை விட அற்புதமாக. புரிந்ததா? நிறைய பேருக்கு இங்கு வலி வேதனைகள் இருக்கிறது. சிலர் நினைத்து கொள்கிறார்கள் தனக்கு மட்டும்தான் வலி வேதனை என்று. ஆனால் நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இங்கு அனைவருக்குமே வலி வேதனைகள் அனைத்துமே உள்ளது. யோகத்திற்கு இங்கு பஞ்சம் அல்ல. வாழ்க்கையில் இங்கு கஷ்டத்திற்கும் பஞ்சம் அல்ல. 1000 விஷயங்கள் தவறாகவே நடக்கிறது. அதில் உனக்கு ஒரு சில விதமான குழப்பங்கள். தங்க பிள்ளைகளே, கவலைகள் எப்பொழுதும் தேவையே அல்ல. உங்களுடைய மன கஷ்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மன கஷ்டங்களை நீங்கள் என்னிடம் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் என்னிடம் அனைத்து விதமான விஷயத்தையும் சொல்லிவிட்டீர்கள். மறுபடி எதற்காக இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். எந்த ஒரு தவறான விஷயங்களும் வாழ்க்கைக்குள் வராது. எந்த ஒரு தவறான யோகங்களும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரியான நீங்கள் யோகம் என்று நினைப்பீர்கள், ஆனால் அது யோகமாக இருக்காது, தவறாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றாது. விறுவிறுப்பாக ஒவ்வொரு விஷயங்களும், அற்புதமாக ஒவ்வொரு விஷயங்களும் நடந்தே தீரும். ஆசையாக நிறைய விஷயங்களை நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாகமா உங்களுடைய மனதுக்குள் என்ன விஷயங்கள் ஒளிந்திருக்கிறதோ அது எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். இது நடந்து விட்டதே, அது நடந்து விட்டதே, இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்று எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் தவறானது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். புரிகிறதா? அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்? தெய்வத்தை நம்பி விட்டீர்கள் என்றால் அதுவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும். தெய்வம் என்ற ஒன்று யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யவே செய்யாது. காப்பாற்றத்தான் நினைப்போமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நொடியிலும் உங்களை தவறான பாதைக்கோ, இல்லை உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்கோ, இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ எதுவும் தவறாகவே செய்யவும் மாட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் கலங்க வைக்கவும் மாட்டோம். நீங்கள் நினைக்கிறீர்கள், நம் தெய்வத்தை நம்பினோம், தெய்வம் என்ன செய்தது நமக்காக தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லை, நம் தான் தெய்வத்தை நம்புகிறோம், ஆனால் தெய்வம் நமக்காக என்ன செய்தது என்று. ஆனால் நன்றாக யோசித்துப்பார், தெய்வம் உனக்காக என்ன செய்யவில்லை என்று. உனக்காக தெய்வம் அனைத்து விஷயத்தையும் செய்திருக்கிறது, இன்னமும் செய்யும், எப்பொழுதும் செய்து கொண்டேதான் இருக்கும். கண்ணீர் எப்பொழுதும், நிறைய வலிகள், நிறைய வேதனைகள், கண்ணீரோடு தான் வாழ்கிறாய். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்ணீரோடு தான் வாழ்கிறீர்கள். ஆனால் இந்த கண்ணீர் அனைத்துமே கொஞ்ச காலங்களே. நீயும் சிரிக்க வேண்டுமல்லவா? சிறு வயதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நாம் எப்பொழுதும் கண்ணீரோடே இருக்கிறோமே. எப்பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அற்புதமாக நடக்கும், எல்லா விஷயங்களும் எல்லா பொழுதுகளும் எப்பொழுது சிறப்பாக நடக்கும்
என்பதை. நீ என்ன நினைத்தாய்? நம் வாழ்க்கை மாறும் என்பதை தானே நினைத்தாய்? கண்டிப்பாக மாறும். புரிந்ததா? கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக வாழ்க்கையில் அதிகமான ஏற்றங்களும் அதிகமான அற்புதமான சுவையான விஷயங்களும் நடக்கும். எப்பொழுது நடக்கும் என்றால், நான் உனக்காக குறித்து வைத்திருக்கிறேன். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலவே இந்த தேதியிலேயே நடக்கும். இங்கு சில பேருக்கு வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஆனால் நீ அப்படி கிடையாது. நான் சொல்லும் விஷயத்தை நம்புவாய். நான் சொல்லும் விஷயத்தை இதுதான் நடக்குமா, சரி நான் அது வரைக்கும் காத்திருக்கிறேன் என்பதையே சொல்வாய். ஆனால் சில பேர் அப்படி அல்ல. யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயம் ஆகிய நான் அசிரியான அவர்களுடைய காதுக்கு வந்து போட்டேன் என்றார். சாயா இன்று இப்படி சொல்வார், நம் இஷ்டத்திற்கு செய்வோம் என்று செய்பவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். பிற்காலத்தில் அனைத்தையும் தேவையே இல்லாமல் குழம்பி தவிப்பதற்கும் இங்கு இருக்கிறார்கள். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அசிரியாக ஒரு விஷயம் வந்து காதுக்கு வந்து கேட்கிறது என்ற பொழுதில், எப்படி காதுக்கு வந்து கேட்கிறது என்ற பொழுதில் அதை கொஞ்சம் சுதாரிப்போடு நடத்துவதற்கு முயற்சியை மட்டும் செய்யுங்கள். எதையும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் துரோகத்தை செய்ய மாட்டேன். துரோகத்தையோ இல்லை தேவையில்லாத குழப்பங்களையோ செய்ய மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான மாற்றங்களையும் நீங்கள் இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். எதுவும் இவ்வுலகத்தில் பார்க்க முடியாதது அல்ல. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே தெரிய வரும். விறுவிறுப்பான சூழ்நிலைகள், விறுவிறுப்பான அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடித்ததாகவே இருக்கும். அனைத்து விஷயங்களும் நடக்கும். நீங்கள் குழப்பிக்கொள்ளும் மாதிரியான விஷயங்கள் இது அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது. நான் உங்களை எல்லா நேரத்திலேயும் காப்பாற்றுவேன். எல்லா நேரத்திலேயும் வழி நடத்துவேன். எல்லா நேரத்திலேயும் உங்களுக்கு நான் துணையாகவே இருப்பேன். துணை இல்லாமல் எப்பொழுதும் நான் உனக்கு இருந்தது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் துணையாகவும் எல்லா நேரத்திலேயும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் நிகழ்த்துவேன். கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.